கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 133 சங்கீதம் 1வது வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஆமென். அன்பானவர்களே, நாம் ஒருமித்து வாசம் பண்ணுதல் நன்மையும் இன்பமும் ஆனது என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரர்கள், தேவ சபையிலே தேவ பிள்ளைகள் ஒருமனமாய் இருப்பது நன்மையும் இன்பமுமானது. தேவ பிள்ளைகள் நாம் ஒருவருக்கொருவர் ஒருமனமுடையவர்களாய், அன்புடையவர்களாய், ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய், ஒருவரை ஒருவர் ஆதரிக்கிறவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்கிறவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். இந்த காலை நேரத்திலே உங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதியும் ஐயா. நீர் தருகிற அந்த மகிமை, நீர் தருகிற அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் காணப்படட்டும். ஒரு மனதை கட்டளையிடும். பிறர் குறைகளை பாராமல் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஆண்டவரே கிறிஸ்துவை போல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற பலனை தாரும். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.